7 மனைவிகள் மூலம் பிறந்த 18 குழந்தைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக திருட்டு ஆட்டோக்களை பரிசளித்த பாசமிகு தந்தையை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தென்காசியில் ஆட்டோ ஸ்டாண்டில் நிறுத்தப்பட்டிருந்த 2 ஆட்டோக்கள் காணாமல் போனது குறித்து அவற்றின் ஓட்டுநர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதையடுத்து திருடப்பட்ட ஆட்டோக்கள் எந்த வழியாக கொண்டு செல்லப்படுகிறது என்பதை திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள 500 சிசிடிவி கண்காணிப்பு கேமரா பதிவு மூலம் ஆய்வு செய்தனர். அதையடுத்து திருடப்பட்ட ஆட்டோக்கள் செல்லும் வழியை பின்தொடர்ந்த காவலர்கள் ராஜபாளையத்தை கடந்து செல்லாததை உறுதி செய்தனர். அப்போது மாரியப்பன் என்கிற மைதீன், அவரது மகன் முகமது ராஜா ஆகிய இருவரும் ஆட்டோ திருட்டில் ஈடுபட்டதை அறிந்து அவர்கள் திருடிய 5 ஆட்டோக்களை பறிமுதல் செய்ததுடன் இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சிறையில் அடைக்கப்பட்ட மைதீன் தனக்கு 7 மனைவிகள் இருப்பதாகவும் அவர்கள் மூலம் பிறந்த 18 குழந்தைகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்தி ஆட்டோ திருட்டில் ஈடுபட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.